யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் புனித மொன்ஃபோர்ட் துறவற சபையைச் சேர்ந்த 2 அருட்சகோதரர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அருட்சகோதரன் அருமைநாதன் மரிய பிரகாசம் அவர்கள், மற்றவர் சபரியப்பன் சூசேராஜ் அவர்கள். இந்த இருவரையும் நான் அன்போடும் பெரும் மகிழ்வோடும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். நீங்கள் கல்வி புலத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்றீர்கள். உங்களுடைய துறவற சபை உலகளாவிய ரீதியிலே கல்வி பணிகளிலே மேன்மை கொண்டு விளங்குகின்றது. இதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களை பற்றிய அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்கள். நான் சகோதரன் அருள் சகோதரன் மரிய பிரகாசம் மான்ஃபோர்ட் சர்வதேச பாடசாலையிலே அதிபராக பணியாற்றி வருகின்றேன். 2017ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை அல்லப்பிட்டியிலே 2ஆம் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஊர்காவற்றுறை பிரதான வீதியில் அமைந்துள்ள அந்த மான்ஃபோர்ட் சர்வதேச பாடசாலையிலே அதிபராக பணியாற்றி வருகின்றேன். இதற்கு முன் நீங்கள் இந்தியாவிலே எங்கெங்கு பணியாற்றி இருக்கின்றீர்கள்? நான் இந்தியாவில் பல இடங்களிலே பணியாற்றி வந்திருக்கின்றேன். ஏறத்தாழ 5-6 பாடசாலைகளிலே அதிபராக பணியாற்றி வந்திருக்கின்றேன். 2017ஆம் ஆண்டு என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மாகாண தலைவர் என்னை இலங்கை பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்த பொழுது நான் மனமோந்து ஒப்புக்கொண்டு இந்த பணியை தொடர நான் இலங்கை மண்ணுக்கு வருகை தந்தேன். நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். இப்போ இருக்கிறது பிரதேஷ்காக ஃபார்மேஷன் கொடுக்கறதுக்காக நான் இங்கே சென்னையில் 3 வருஷமாக இருக்கிறேன். எங்கக்கிட்ட காலேஜில் லோயலா காலேஜில் படிக்கிறவங்க, பேட்ரிக்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஃபார்மேஷன் கொடுக்கறதா என்னுடைய வேலை. அதோடு சேர்ந்து இப்போ நான் மோட்டிவேஷன் டீச்சர்ஸ் கொடுக்கறதுக்காக வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். இதுதான் முதல் தடவை ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு செஷன் கொடுத்துருக்குறனாக்கா ஒரு 9 நாள் இங்கே நம்ம ஸ்கூலுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு கொடுத்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே செய்கிற சேவையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் பிரமிச்சு நிற்கிறேன். உலகத்திலே பல துறவற சபைகள் இருக்கின்றது. ஏன் நீங்கள் இந்த புனித மொன்ஃபோர்ட் துறவற சபையை தேர்ந்து கொண்டீர்கள்? நான் முதல்ல எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் ஃபாதர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் நான் ஃபாதர் ஆகணும்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஊக்குவித்ததெல்லாம் சிஸ்டர்ஸும் பங்குசாமியரும். நான் போய் சொன்னப்போ இது மாதிரி மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் ஊக்குவித்தாங்க. ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்லேயும் யாராவது சபைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் பெரிய குடும்பத்தில் இருந்து வரதுனால மற்றவங்கள யாரும் போகாதனால நான் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் ஜெபமாலை சொல்கிறது பழக்கம் இருந்துச்சு. அப்படியே மற்றவங்களும் ஊக்குவித்ததுனால அப்புறம் எனக்கு தனியாக ஒரு ஐடியா இருந்துச்சு, கண்டிப்பாக ஒரு ரிலீஜியஸ் ஆகணும், ஒரு ஃபாதர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் மான்ஃபோர்ட் பிரதர்ஸ்க்கு சேர்ந்து சேவை செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா வகையில் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நானும் நிறையா ஸ்கூலில் வேலை செய்திருக்கிறேன். ஒரு 10 ஸ்கூலில் வேலை செய்திருக்கிறேன். அப்படி செய்யும்போது நிறையா அனுபவம் கிடச்சிருக்குது. இந்த நாட்டில் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டிலையும் எனக்கு அனுபவம் கிடச்சிருக்குது. நீங்கள் ஏன் இந்த சபையை தேர்ந்து கொண்டீர்கள்? நான் இந்த மான்ஃபோர்ட் துறவற சபையை தேர்ந்து கொண்டதுக்கு முதல் காரணம் அருள் சகோதரர் அவர்கள் தான். நாங்கள் இருவருமே ஒரே பங்கிலிருந்து வருகின்றவர்கள். நான் தரம் 2, 3 படித்து கொண்டிருக்கும் பொழுதே சகோதரர் அவர்களை எனக்கு தெரியும். விடுமுறைக்கு இவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுதும் அவர்களை நான் கோயிலில் சந்திக்கும் பொழுதும் அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கை முறையால் நான் கவரப்பட்டிருக்கிறேன். எனக்கு மறுபக்கம், அதாவது ஃபாதர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இவர்களோடு நான் எங்களுக்கு தொடர்பு இருந்தபடியால் அவர்கள் நடத்துகின்ற அந்த பாடசாலையில் நான் அந்த விசிட் பண்ணி சந்தித்து அந்த பாடசாலை நடக்கின்ற அந்த கற்கின்ற அந்த முறைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எனக்குள்ள ஒரு உந்து சக்தி, நான் இந்த பிரதர் ஆகணும், நானும் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ஸில் பாடசாலையில் சென்று குழந்தைகளை கற்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு சிறு வயதிலே இருந்துச்சு. அதான் இந்த மான்ஃபோர்ட் இந்த துறவற சபையை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றேன். உங்களுடைய அந்த புனித மொன்ஃபோர்ட் துறவற சபை புனித மொன்ஃபோர்ட் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, அது எல்லோருக்கும் தெரியும். இந்த சபை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? இந்த சபை பிரான்ஸ் நாட்டில் தான் ஆரம்பித்தாங்க. அதாவது மான்ஃபோர்ட் 3 சபையை ஸ்தாபிச்சிருக்காரு, ஃபாதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு அப்படின்ட்டு. அதே கூடயே பிரதர்ஸ்க்கும் ஆரம்பித்தார். 1705 705 ஆரம்பித்தார் 3 பிரதர்ஸோட. அவர் உயிரோடு இருக்கும் போதே ஆரம்பித்து
இப்போ ஏறக்குறைய நிறைய நாட்டில் நாங்கள் இப்போ சேவை செய்துட்ருக்குறோம். அப்படி சொல்ல போனாக்கா ஒரு 40 நாட்டுக்கு பக்கமாக நாங்கள் சேவை செய்துட்ருக்குறோம். பிரதர்ஸ்லாம் நல்லா சேவை செய்துட்ருக்குறாங்க. ஏறத்தாழ 1903ஆம் ஆண்டு 3 பிரெஞ்சு சகோதரர்கள், பிரான்ஸ் நாட்டை சார்ந்த 3 சகோதரர்கள் பாண்டிச்சேரி வந்து இறங்கி அங்கிருந்து ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திண்டிவனம் இந்த இடத்துல வந்து தான் முதலாக இந்திய நாட்டில் காலடி வைத்து இந்த மான்ஃபோர்ட்டு சபை துறவர சபையை ஆரம்பித்தாங்க. அங்கே தான் அங்கிருந்து படிப்படியாக வளர்ந்து அங்கிருந்து ஏற்காடு என்று சொல்லக்கூடிய இன்னொரு மலை பிரதேசத்தில் மற்றும் ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு இந்தியாவில் வந்து ஆரம்பித்து இன்று ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் மான்ஃபோர்ட் பெயரால் 8 மாநிலங்களாக பிரிந்து செயல்பட்டு வருகின்றது. இன்றைக்கு அவருடைய வளர்ச்சி அதான். இந்தியாவிலே பரந்த ஒரு பணியை நீங்கள் ஆற்றுகிறீர்கள். இந்தியா தவிர்ந்த வேறு எந்த நாடுகளில் உங்களுடைய இந்த கல்வி பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது? ஏறத்தாழ ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாடு இந்த 3 கண்டங்களிலுமே எங்களுடைய இந்த சபையானது வளர்ந்து கொண்டிருக்கின்றது, தனிப்பணியை ஆட்டி கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 40 நாடுகளுக்கு மேலாக. உங்களுடைய இந்த துறவற சபை அருட் சகோதரர்கள் தனிய கல்வி பணியைத்தான் ஆற்றுகின்றார்களா, அதற்கு மேலாகவும் ஏதாவது பணிகளை ஆற்றுகின்றார்களா? கல்வி பணியை தவிர்த்து காது கேட்காதவங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்கு, அது மாதிரி ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அப்புறம் தொழில்நுட்ப கல்வியும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் ஐடிஐன்னு சொல்கிறது. அப்புறம் யூனிவர்சிட்டி பேங்காக்கில் இருக்குது. அப்புறம் நமக்கு காலேஜ் லெவலில் கவுன்சிலிங் சென்டர்லாம் பெங்களூரில் இருக்குது. இது மாதிரி சோஷியல் ஆக்ஷன் சென்டர்ஸ், சமூக சேவையும் செய்துட்ருக்குறோம். அதனால் ஒரு கல்வி மாத்திரம் இல்லாமல் வெவ்வேறு சேவையும் செய்துட்ருக்குறோம் நாங்கள். இவ்வாறு நீங்கள் பல நாடுகளிலே பணியாற்றுகின்றீர்கள். உங்களுடைய பணி இலங்கையிலே எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இந்த உங்களுடைய பணி இங்கே ஆரம்பிக்கப்பட்டதனுடைய பின்னணியை எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஏறத்தாழ அந்த 2017 அந்த காலகட்டத்தில் எங்களுடைய மான்ஃபோர்ட் அரு சகோதரர்கள் திருச்சி மண்டலத்திலிருந்து இந்த இலங்கை மண்ணிற்கு வருகை தந்தார்கள். அதில் நானும் ஒருவன் முதலாக. இதற்கு முன்னதாகவே ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆயர்தந்தை அவர்கள் அவருடைய விருப்பப்படி மான்ஃபோர்ட் சகோதரர்கள் இலங்கைக்கு வர வேண்டும், இங்கே ஆங்கில வழி கல்வியை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த நோக்கிலே வந்துட்டு எங்களுக்கு அந்த அழைப்பு விடுத்த பொழுது நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்து ஆயரை சந்தித்து கலந்தாலோசித்து பிறகு ஆயரவர்களும் தமிழ்நாட்டில் வருகை தந்து எங்களுடைய அந்த பணித்தலங்களெல்லாம் பார்வையிட்டு எந்த வகையான கல்வி அவர்களுக்கு தேவை என்று அவர்கள் எங்களிடம் அந்த தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். அதன்படி அப்போதைய மாகாண முதல்வர் தங்களுடைய அந்த ஆலோசனை குழு, கவுன்சில் என்று சொல்வோம், அந்த ஆலோசனை குழுவோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து 2017 ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் நாள் நாங்கள் வந்து முதலாக எங்களுடைய மாகாண முதல்வருடன் 3 சகோதரர்கள் இந்த இலங்கை மண்ணிலே காலடி வைத்தோம். அதன் பிறகு இந்த ஆயத்த பணிகள், காணிகளை தெரிவு செய்வது, எங்கே செல்வது அப்படிங்கெல்லாம் ஆயருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடந்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ ஓராண்டு காலம் காணிகளை சென்று காணிகளை எடுத்து அதோட துப்புரவாக்கி மதில்கள் சுவர்களை எல்லாம் அமைத்து இந்த பாடசாலையின் கட்டுமான பணிகளை ஆரம்பித்தவுடன் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இந்த கட்டுமான பணிகள் வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. ஏறத்தாழ ஓராண்டுக்கு மேலாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டு பல இன்னல்கள், இடையூறுகள் மத்தியில் மீண்டும் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 2021ஆம் ஆண்டு இந்த கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எங்களுடைய பாடசாலையானது முன்பள்ளி எல்கேஜி யூகேஜி என்று சொல்வோம், நர்சரி தரம் 1 தரம் 2 இந்த வகுப்புகளோடு ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் சொன்னீர்கள் ஆங்கில மூலக்கல்வி தான் உங்களுடைய பணி என்று சொல்லி, நீங்கள் எவ்வாறு இந்த ஆங்கில ஆசிரியர்களை தேர்வு செய்கின்றீர்கள்? இந்த ஆங்கில ஆசிரியர்களை தேர்வு செய்வது என்பது இந்த பட்டம் பெற்ற, அதாவது யூனிவர்சிட்டி என்று சொல்லும் பல்கலைக்கழகத்தின் ஊடாக அந்த பட்டம் பெற்ற, பயிற்சி பெற்ற, தகுதியான அந்த கேண்டிடேட்ஸ்னு சொல்லும் அந்த ஆசிரியர்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கான பயிற்சிகளை நாங்கள் தருகின்றோம். தெரிவு செய்த உடனே நாங்கள் வந்து வகுப்பறைக்கு அனுப்புவது கிடையாது. அவர் வந்து எங்களோடு ஏறத்தாழ 3 துறவர சபையில் சார்ந்த அருட்கணியர்கள் 5 பேர் எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்றார்கள். 3 அருள் சகோதரர்கள் பணியாற்றுகின்றார்கள். அவர்களோடு இணைந்து இந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அந்த ஆசிரியர்களுக்கு
தகுதியான அந்த பயிற்சிகளை கொடுத்து, தேவையான அளவு பயிற்சிகளை கொடுத்து அவர்களை நாங்கள் வகுப்பறைக்கு எடுத்து செல்கின்றோம். அதாவது அந்த ட்ரைனிங்னு சொன்னேன், பயிற்சிகள் அது வந்து காலமாக கொடுத்து கொண்டே இருப்போம். ஒரு முறை கொடுத்தா அப்படி நிப்பாட்டுவது கிடையாது. அதுக்காக தகுந்த அந்த அனுபவசாலிகளை இங்கே அழைத்து, இந்தியாவிலிருந்தும் சரி, இங்கிருந்தும் சரி, இலங்கையிலிருந்தும் சரி எடுத்து ஒவ்வொரு மாதமும் 2 மாதத்துக்கு ஒரு முறையும் ஆசிரியர்களுக்கு அந்த தொடர்ந்து அந்த பயிற்சிகளை அளித்து கொண்டு தான் இருக்கின்றோம். இப்போ சகோதரர் அவர்களும் இதற்காகத்தான் அங்கே வந்திருக்க 10 நாட்கள் வந்து இந்தியாவில் வந்து தொடர்ந்து பயிற்சி அளித்து கொண்டு இருக்கிறார் இன்றளவும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு. உங்களுடைய இந்த ஆங்கில பாடசாலையிலே கல்வி செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது? அதனுடைய அமைவிடம், மாணவர்களை எல்லாம் நீங்கள் எவ்வாறு இணைத்துக் கொள்ளுகின்றீர்கள்? எங்களுடைய பாடசாலையின் அமைவிடத்தை பற்றி ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கின்றேன். ஊர்காவற்றுறை இந்த பிரதான வீதியில் அமைந்துள்ளது எங்களுடைய பாடசாலை. இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர், அக்டோபர் மாதத்திலே புதிய மாணவர்களுக்கான சேர்க்கை வந்து நடைபெறுகின்றது. ஆசிரியர்களுடைய சேர்க்கையும் ஏறத்தாழ அந்த இதில் தான் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். உங்களுடைய இந்த பாடசாலையினுடைய கட்டணம் எவ்வாறு நீங்கள் அறுபடுகிறீர்கள்? கல்வி கட்டணமாக நாங்கள் வசூலிப்பது ஒரு வருடத்திற்கு 60,000 ரூபாய். அதை வந்து 3 தவணையாக நாங்கள் வசூலிக்கின்றோம். 4 மாதத்திற்கு ஒரு முறை 20,000 ரூபாய் என்று வசூலிக்கின்றோம். கஷ்டப்படக்கூடிய சனமும் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு எங்களால் என்ற அளவு, முடிந்த அளவு உதவிகளை செய்து, எங்களை நம்பி வருகின்ற எந்த குழந்தையும் கட்டணம் கட்டவில்லை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக வெளியே செல்வதில்லை. எமது யாழ் மறை மாவட்டத்திலே அல்லைப்பட்டியில் இயங்குகின்ற உங்களுடைய பாடசாலையிலே எத்தனை வகுப்பறைகள் இருக்கின்றது? எத்தனை மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள்? எத்தனை ஆசிரியர்கள் கற்பிக்கின்றார்கள்? வகுப்பறைகள் பொறுத்தவரை ஏறத்தாழ 40 வகுப்பறைகள் எங்களுக்கு இருக்குது. 3 மாடி அப்படியே தான் இருக்குது எங்களுக்கு. இன்றளவும் இன்றைக்கி சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தரம் 1 முதல் 4 வரை எங்களோட இப்போ தற்போது இருக்குது. இந்த அடுத்த வருகின்ற அந்த கல்வியாண்டில் வந்து தரம் 5 ஆரம்பிக்க போகிறோம். அதற்கான சேர்க்கைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர்த்து முன்பள்ளி, அந்த எல்கேஜி, யூகேஜி அதில் 100 குழந்தைகள் இருக்கின்றார்கள். தரம் 1 முதல் 4 வரை ஏறத்தாழ 180 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஏறத்தாழ 270 குழந்தைகள் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் பொறுத்தவரை ஏறத்தாழ 20 பேர். அதை கற்பிக்கிறதுக்காக வகுப்பறையில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் மட்டுமே ஏறத்தாழ 20 பேர். அதில் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல் 5 கன்னியர்கள், 3 துறவர சபையை சார்ந்த 5 அருட்கன்னியர்கள் பணியாற்றுகின்றார்கள், 3 அருட்சகோதரர்கள் பணியாற்றுகின்றார்கள், 10 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றார்கள். இவர்களை தவிர உதவியாளர்கள், டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளை கண்காணிப்பதற்காக உதவியாளர்கள் 4 பேர் பெண்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வாகனம் ஓட்டுவார்கள், பஸ் டிரைவர்ஸ் சொல்லக்கூடிய அவங்க 3 பேர், அதுக்கான உதவியாளர்கள் என்று ஆக மொத்தம் ஏறத்தாழ 28 பேர் எங்களுடைய பாடசாலையில் பணியாற்றுகின்றார்கள். ஏறத்தாழ 270 குழந்தைகளுக்கு. நீங்கள் தற்பொழுது சொன்னீர்கள் அடுத்த வருடம் ஆண்டு 5 ஆரம்பிக்க போவதாக. நீங்கள் தரம் 5 ஆரம்பிக்கின்ற பொழுது வகுப்பறை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குமா? வகுப்பறை ஏஎல் வரைக்கும் எங்களுக்கு காணக்கூடியதாக இப்போவே இருக்குது. எங்களுக்கு 45 வகுப்பறைகள் எங்களுக்கு இருக்குது. இந்த 45 வகுப்பறைகளை இப்போ தற்போது நாங்கள் பாவிக்கிறது வந்துட்டு ஏறத்தாழ 15 வகுப்பறைகளை மட்டும் தான் நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வகுப்புகளை அதிகரித்து கொண்டு செல்ல உங்களுக்கு இடம் தாராளமாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் போதுமான ஆசிரியர்களை புதிதாக உள்வாங்கிக் கொண்டே இருப்போம். தேவையான அளவுக்கு ஆசிரியர்களை உள்வாங்கிக் கொண்டே இருப்போம். இப்போவே எங்களுக்கு இருக்குது. அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கான தேவையான ஆசிரியர்கள் ஏற்கனவே கைவசம் இருக்காங்க எங்களுக்கு. இந்தியாவிலே இந்த மொன்ஃபோர்ட் துறவர சபையினருடைய தலைமைத்துவம் இருக்கின்றதா? தலைமைத்துவம் என்று ஒரு இதுவும் சொல்ல முடியாது. 8 மாகாணங்கள் எங்களுக்கு 8 ப்ராவின்சஸ் சொல்லுவோம். இது வந்து இந்தியா லார்ஜ் கண்ட்ரி, மிகப்பெரிய நாடு. ஜியோகிராஃபிக்கலாக சொல்லும்போது மிகப்பெரிய பரந்த விரிந்த ஒரு நாடு. அதில் வந்து 8 மாநிலங்களாக பிரிந்து நாங்கள் செயல்படுறோம். ஏற்றால 700 சகோதரர்கள், 400 பாடசாலையிலும் இருந்து ஒரு தலைமையில் செயல்படுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு தலைவர் வந்துட்டு இதெல்லாம் சுற்றி வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக கடினமான ஒன்று. அதனால தான் வந்துட்டு இந்த இந்தியா இதை வந்துட்டு 8 மாநிலங்களாக பிரித்து 8 தலைமையின் கீழ் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். நாங்கள் வந்து திருச்சி மாகாணம், நாங்கள் திருச்சி மாகாணத்தின் கீழ் நாங்கள் வருகின்றோம், அண்டர் திருச்சி ப்ராவின்ஸ். இவ்வளவு சிறப்பான பணிகளை ஆற்றுகின்ற உங்களுடைய துறவர சபையினுடைய உலகளாவிய தலைமைத்துவம் எங்கே இருக்கின்றது? ரோமாபுரியில் இருக்குது. ஏன்னா 40 நாட்டில் நாங்கள் வேலை செய்கிறதுனால அங்கே தான் எங்களுடைய மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. எங்களுக்கு சுப்பீரியர் ஜென்ரல் அண்ட் கவுன்சில் மேஜர் டிசிஷன்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க தலைமையில் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்குது எல்லா நாட்டிலையும். அப்புறம் அவங்க அப்பப்போ எங்களை விசிட் பண்ணி எங்களுக்கு வேண்டிய இன்புட்டையும் கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க, இல்லைனா காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது. பட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஹெட் இருக்காங்க, அவங்க தனிப்பட்ட வகையில் செயல்படுவாங்க. உங்களுடைய கல்வி பணி
உலகளாவிய ரீதியிலே எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது? தரமான கல்வியை கொடுத்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு போதுமான அளவு ஸ்டூடெண்ட்ஸ், வி அட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அட்ராக்ட் த பேரண்ட்ஸ் டு கம் அண்ட் ஸ்டடி இன் அவர் ஸ்கூல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிப்புக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நாங்கள் அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஹாப்பி லேர்னிங் நடக்கிறதுனால, ரொம்ப தரமான கல்வி கொடுக்கறதுனால நிறையா எங்களுக்கு எப்பொழுதுமே டிமாண்டு அதிகமாக இருக்குது. இந்தியா மற்ற கண்ட்ரிலையும் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் தாய்லாண்டுலாம் ஏறக்குறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் தரமான கல்வி கொடுக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு. அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அதாவது நீங்கள் உலகளாவிய கல்வின்னு கேட்டிருக்கீங்க. நாட்டுக்கு நாடு அது வேறுபடும். இந்திய நாட்டில் நாங்கள் கற்பிக்கின்ற முறை வேறு, இங்கே நாங்கள் கற்பிக்கின்ற முறை வேறு. அடிப்படை ஒன்றா இருந்தாலும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய அந்த கற்றல் கற்பித்தல் முறைகளும் மாறுபடும். நாட்டுக்கு நாடு மாறுபடும். அதனுடைய டைமிங் நேரங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ இந்தியாவிலே எங்களுக்கு 400 பாடசாலைகளும் மேலே இருக்குன்னு கல்வி நிறுவனம், பாடசாலைன்னு சொன்னால் கல்வி நிறுவனங்கள், பலதரப்பட்ட கல்வி முறைகள் அதில் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, இந்த பார்வையற்றோர் காதுகள் அதற்கான பாடசாலைகள், அவர்களுக்கான கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், சமூக சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கல்வி முறைகள் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இலங்கையில் வந்துட்டு இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு வகையான கல்வி. இங்கே இந்த மற்ற வகையான கல்வி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கு. அதேமாதிரி மற்ற ஐரோப்பிய நாடுகள் பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு கல்வி முறை இருக்கும். அதுக்கு தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு தேவைக்கேற்றவாறு அவங்களுடைய கல்வி முறை அங்கே இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அதேமாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்லாம் சற்று வித்தியாசமாகவே இருக்கும். நம்மளோட ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அவங்களுடைய கல்வி செயல்பாடுகள் இருக்கும். அவங்க என்னென்னு சொன்னால், ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் காலை மாலை இந்த மார்னிங் ஒரு 9 மணி முதல் 12 மணி வரை வகுப்பறை கல்வி, கிளாஸ் ரூம்குள்ளே வந்து இருப்பாங்க. மதியம் 2 மணி 5 மணி வரைக்கும் அக்ரிகல்ச்சர். அதே ஸ்டூடெண்ட்ஸு அப்படியே போய் விவசாயம் கற்றுக்குவாங்க. அதாவது வாழ்க்கை கல்வியும் கற்றுக்குவாங்க, இந்த அடிப்படை கல்வியும் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி கல்வி முறை வந்துட்டு ஆப்பிரிக்காவில் இருக்குது. அதனால் இது வந்து கல்வி முறை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்டு சொல்ல இயலாது. இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், இலங்கையில் ஒரு மாதிரி இருக்கும், ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு மாதிரி இருக்கும், ஐரோப்பிய நாடுகளில் ஒரு வித்தியாசம். அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய செயல்பாடுகளும் அமையும். உங்களுடைய பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் எமது இலங்கையிலே இருக்கின்ற பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்களைப் போல OL-AL பரீட்சைகள் எடுக்கலாமா, அல்லது அந்த AL பரீட்சை முடிந்தபின் பல்கலைக்கழகம் செல்லலாமா? இந்த கேள்விக்கு சரியான பதில் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். மான்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்பது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். கவர்மெண்ட்டோ சம்மந்தப்பட்ட ஒரு பாடசாலை அல்ல. கவர்மெண்ட் ஊடாக நாங்கள் என்ன அனுமதி எடுக்கணுமோ இந்த பாடசாலை ஆரம்பிப்பதற்கான அனுமதியெல்லாம் எடுத்த பிறகு நாங்கள் பாடசாலை நடத்தி கொண்டு வருகின்றோம். இது ஒரு தனியார் பள்ளி. அதனால் OL இவங்க வந்து அரசாங்கத்தினும் இலங்கை அரசாங்கத்தின் கூட பிள்ளைகள் எடுக்கக்கூடிய அந்த OL எக்ஸாமும் AL எக்ஸாமும் இவங்களும் எடுப்பாங்க. ஆனால் அரசாங்கத்தின் கூட வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இந்த பிள்ளைங்களுக்கு இருக்காது. உதவிகளும் வாய்ப்புகளும் இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ உதாரணமாக தரம் 5 படிக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஒன்று வருது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பாடசாலை படிக்கிற குழந்தைகளுக்கு அரசாங்கம் அந்த இதை வசதி செய்து தராது. ஆனால் இந்த OL எக்ஸாம் எடுக்கலாம். எடுத்த பிறகு அந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம், பல்கலைக்கழகத்துக்கு அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். அதுக்காக எங்களோட குழந்தைகளை படிப்பிச்சு நாங்கள் அப்படியே வீதியில் விட இயலாது. எங்களுக்கு அவங்களுக்குலாம் ஃப்யூச்சர் நாங்கள் கொடுக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்துட்டு இங்கே இலங்கையில் நாங்களாக ஒரு யூனிவர்சிட்டி, தனியார் பல்கலைக்கழகம் ஆரம்பித்து எங்களுக்கு வந்து மற்ற நாடுகளில் பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அதன் வந்து லிங்க் பண்ணி அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அது வேலிட். அது வந்து அதுக்குன்னு இதுவும் இருக்குது. அதுக்காக தான் இப்போ முல்லைத்தீவில் நாங்கள் வந்துட்டு அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். அதுக்கான காணிகளை எடுத்துருக்கோம் ஆயருடைய உதவியினால். அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. அடுத்த வருடம் அங்கே இன்னொரு பாடசாலை ஆரம்பிக்க போகிறோம். அங்கே வந்து அது பாடசாலை, காலேஜு, கேம்பஸ் எல்லாமே அதில் வரப்போகுது. அதில் 50 ஏக்கர் நிலம் எடுத்துருக்கும், அதில் வரப்போகுது. அதில் உங்களுடைய பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்ற ஒருவர் இலங்கை அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியுமா? விண்ணப்பிக்கலாம். ஆனால் அரசாங்கம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அவனுடைய இந்த இலங்கையில் கல்வி தகுதி பெற்ற எந்த ஒரு குடிமகனுக்கும் எல்லா அதிகாரமும் எல்லா உரிமையும் உண்டு. அவன் இன்னைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற ஒரு இளைஞனுக்கோ ஒரு யுவதிக்கோ அவங்க முன்னுரிமை கொடுப்பார்களா என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. இந்த இவ்வாறான நிலைகளிலே அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ற ஒன்றிலே
பதியப்பட்டால் அதற்குரிய அனுமதி கிடைக்கின்ற ஒரு வழி இருக்கின்றது தனியார் யூனிவர்சிட்டி. இருக்கு. அவ்வாறு நீங்கள் பதிந்து வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் செய்யலாம், வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள் உங்களுடைய துறவற சபையிலே அருட்சகோதரிகளும் இருக்கின்றார்கள் என்று, அவர்களுக்கென்று ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி, அந்த அருட்சகோதரிகளுடைய பணிகள் எவ்வாறு அமைகின்றது? மருத்துவத்துறையிலும் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய சபையுடைய பேர் வந்துட்டு டாட்டர்ஸ் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லுவோம், ஞானத்தின் கன்னியர்கள். அந்த சபையின் பேர் வந்து ஞானத்தின் கன்னியர்கள். இப்போ இந்திய தேசத்தில் இப்போ தான் வந்து வர தொடங்கியிருக்காங்க. வந்து ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் அவங்க இருந்துட்டு இப்போ வந்துட்டு ஏறத்தாழ இந்தியாவில் பல பகுதிகளிலும் அவங்க வந்துட்டு அந்த தொடங்கியிருக்கின்றார்கள். சகோதரர் சொன்னது போல் பல பாடசாலைகளை நடத்துகின்றார்கள். முக்கியமாக மருத்துவத்துறையில் அவங்க முக்கிய கவனம் செலுத்துகின்றார்கள். மருத்துவத்துறை என்று சொல்லுகின்ற பொழுது மருத்துவமனைகளை நிர்வகிக்கின்றார்களா அல்லது? மருத்துவமனையிலும் அவங்க பணியாற்றுகின்றார்கள். இந்த சுகாதார மையங்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் சொல்லுவோம், சுகாதார மையங்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க நிர்வகித்து வைத்து இந்த எளிய பாமர மக்களுக்கு தங்களான அந்த மருத்துவ உதவிகளை செய்து வருகின்றார்கள் இந்தியாவின் பல பாகங்களிலும். முக்கியமாக கல்வி பணியும் மருத்துவ பணியும். அதே போல உங்களுடைய துறவற சபையினுடைய குருக்கள் எவ்வாறான பணிகளை ஆற்றுகின்றார்கள்? இந்தியாவை பொறுத்தளவு அவங்க எல்லாம் பேரிஷ் அப்புறம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி தான் செய்கிறாங்களா விழிஞ்சு, தே ஆர் ஆல்சோ கோஆப்ரேட்டிங் வித் டயசிஸ், அதான் செய்துட்ருக்குறாங்க. ஆனால் வெளிநாட்டில் அவங்களுக்கும் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, லைக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பட் தேர் மெயின் கன்சர்ன் இஸ் ப்ரீச்சிங். மான்ஃபோர்ட்டுடைய குறிக்கோளே அவங்களுக்கு ஃபாதர்ஸ்க்கு வந்து ப்ரீச்சிங் தான், அதான் செய்துட்ருக்குறாங்க. மறைபரப்பு பணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்திய தேசத்தில் வந்துட்டு இப்போ தான் அவங்க வளர்ந்து கொண்டு வர, நம்ம சகோதரர்கள் மாதிரி கனகாலம் அவங்க இல்லை. இப்போ ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டு காலமாக தான் அவங்க வந்துட்டு இந்திய மண்ணில் காலடி வைத்து சகோதரர் சொன்னது போல் அந்த மறைபரப்பு பணியில் பங்கு பணிகளும் சரி, மற்ற மறைமாவட்ட குருக்களோடு இணைந்து பணியாற்றுகின்றார்கள். இப்போ கணக்காக வந்து நிறைய ஃபாதர்ஸ் நிற்கிறாங்க. இப்போது இந்தியாவில் வந்துட்டு ஒரு டைசஸில் வந்துட்டு மான்ஃபோர்ட் ஃபாதரும் பிஷப்பாக இருக்கார். ராஜாராவான்னு சொல்லிட்டு வரங்கல் டைசஸ் ஆஃப் வரங்கல், ஆந்திராவில் வந்துட்டு தெலுங்கானா மாநிலத்தில் வரங்கல் அப்படிங்கிற டைசஸுக்கு ராஜாராவ் அப்படிங்கிற வந்து இன்றைக்கி பிஷப்பாக இருக்கார். அந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது, ஃபாதர்ஸ்னுடைய வளர்ச்சி இருக்குது. பாப்புவா நியூ கினியில் 2 பிஷப்ஸ் இருக்காங்க. இது மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்துட்டு பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிற ஒரு நியர் ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஆஸ்திரேலியாவில் அங்கே வந்து 2 டைசஸில் மான்ஃபோர்ட் ஃபாதர்ஸ் பிஷப்ஸாக இருக்காங்க. உங்களுடைய துறவற சபையிலே ஒருவர் இணைந்து அருட்சகோதரனாக வர விரும்பினால் அதற்குரிய ஒழுங்குமுறை நடைமுறைகள் என்ன? இந்த உண்மையிலேயே எங்களுடைய அந்த மான்ஃபோர்ட் இந்த துறவற சபையில் அவங்களோட ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து அணுகலாம். நாங்கள் அவங்களோட கலந்தாலோசித்து அவங்களுடைய குடும்பங்களை சந்தித்து பெற்றோரோட கலந்தாலோசித்த பிறகு எல்லாம் சரி என்று சொன்னால் எங்களோட எழுப்போம். இங்கே இருந்து ஒரு ஓரிரு மாதங்கள் எங்களோட வைத்திருந்து எங்களுடைய சகோதரர்கள் அனுமதியோடு எங்களோட வைத்திருந்து அவங்கள எல்லாமே கவனித்து பார்த்து சரி கடைசி எல்லாமே ஓகே சேரலாமா, இப்போ சபையில் சேரலாம்ன்ற அந்த ஆர்வம் தொடர்ந்து இருந்தால் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்புவோம். ஒரு 2-3 மாதங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு அங்கே ஒரு சில பயிற்சிகளை கொடுப்பாங்க. அங்கேயும் நம்முடைய இந்த சகோதரருடைய இந்த வாழ்க்கை முறை, எங்களுடைய பாடசாலைகள் அதெல்லாம் தரிசித்து ஓகே இன்னும் இருப்பு அந்த ஆர்வம் தொடர்ந்து இருக்குது, நான் சகோதரன் மாறணும் அந்த ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் திரும்ப நாங்கள் இலங்கைக்கு வந்த பிறகு ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்புவோம். 2 வருட ட்ரைனிங்காக பயிற்சிக்காக ஆப்பிரிக்க நாட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம். அங்கே அந்த 2 வருட இந்த பயிற்சிக்கு பிறகு அந்த துறவற வார்த்தைப்பாடுகள், ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல், அந்த 3 வார்த்தைகள் கொடுத்துட்டு அவர் எங்களுடைய சபையின் ஒரு அங்கத்தினராக ஒரு உறுப்பினராக மாறலாம். போன 2 மாதங்களுக்கு முன்பு தான் ஒரு இங்கிருந்து அனுப்பியிருக்கோம். நாங்கள் அதெல்லாம் அவர் 6 மாதம் 1 வருட காலமாக எங்களோட இங்கே நின்றார். அவர் 3 மாதம் அந்த இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு அந்த இதெல்லாம் நடவடிக்கையெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க பெற்றோரை சந்தித்து பேசணும், அவருடைய சந்தித்து பேசணும், எல்லாம் ஓகே. இப்போ வந்துட்டு அவரை போன 1 மாதத்துக்கு முன்னுக்கு தான் நாங்கள் டான்சானியா அனுப்பியிருக்கோம். ஆப்பிரிக்காவில் இல்லை ஒரு நோய்ஷேட்டுக்கு டான்சானியா 2 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு அவரை அனுப்பியிருக்கோம். இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு அவர் திரும்பி வருவார். இப்போ இன்னொரு கேண்டிடேட் வந்திருக்கார், மன்னார் வந்து இன்னொருத்தர் எங்களை அணுகியிருக்கிறார். எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அவருக்கு இனிமேல் தான் அதோடைய இதெல்லாம் நாங்கள் தொடங்குவோம். அந்த செயல்படலாம் தொடங்கி அவரை சந்தித்து அவங்களுடைய குடும்பங்களை சந்தித்து பெற்றோரை சந்தித்து நான் வந்தவுடனே நாங்கள் அப்படியே எடுக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், குடும்ப பின்னணி என்ன அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அதெல்லாம் வந்து இப்போ எங்களுடைய மூத்த சகோதரர்களோடு ப்ரொவின்ஷியல் சுப்பீரியர் அவங்களோட இந்த மாகாண முதல்வர் அவரோட கலந்தாலோசித்து அவங்களுக்கும் ஒரு அந்த ஆலோசகர் குழு ஒன்று இருக்குது.
அந்த இதில் அவங்களும் அதில் கலந்து ஆலோசித்து எல்லாம் ஓகேன்னு சொன்னால் அவங்கள எங்களோட இருக்கலாம். நீங்கள் ஒருவர் அருட்சகோதரனாக சேர விரும்பி வருகின்ற பொழுது அவருடைய கல்வி தகமை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நாங்கள் கல்வி தகமையும் நாங்கள் பெருசாக நாங்கள் எடுக்கிறதில்ல. ஏஎல் அதான் பேசிக் எங்களுக்கு. அதாவது நம்ம இங்கில் இந்தியாவில் +1 அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் அவங்க அதை பேசிக் தகுதி குறைந்தபட்சம் அது இருந்தால் சரி. அதுக்கு பிறகு சபைக்கு சேர்ந்த பிறகு நாங்கள் அதை என்ன செய்யணும் பார்ப்போம். நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் கவனித்துக்கொள்வோம். இவர் அவருக்கு பார்க்கணும் எதில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கல்வினா இந்த பாடசாலைகளில் போகக்கூடிய அந்த கல்வி அடிப்படை கல்வியா, இல்லை இந்த தொழில்நுட்ப கல்வியா, இல்லை சமூக சேவை, அதுக்கு ஒரு கல்வி தகுதியும் ஒன்று இருக்குது. எது என்று பார்த்து அந்த லைனில் அவரை நாங்கள் அனுமதிப்போம். அருட்சகோதரனுக்குரிய துறவற சேவையில் சேருகின்ற ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் குருவாக வர விரும்பினால் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? இங்கே எங்களுடைய பிரதர்ஸ் துறவற சபையில் இருந்து கொண்டு குருவாக மாறலாம் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஏறத்தாழ ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு அது இருந்தது. இன்றுமே அன்றைக்கி அந்த குருவாக மாதிரி சகோதரர்கள் இந்த மூத்த சகோதரர் இன்னும் எங்களோட இருக்கிறாங்க. 3-4 ஃபாதர்ஸ் இன்னுமே எங்களுடைய சபையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பங்குல போய் போஸ்ட் வைக்கிறதும் பங்கு தந்தையாக இருக்கிறதும் இல்லை. எங்களுடைய தேவைக்காக எங்கள் பிரதர்ஸமாக இருக்க நிறைய ஹாஸ்டல்லாம் இருக்குது. ஒரு சாப்டர்னு சொல்லுவோம். அங்கேயே குருவாக இருந்து கொண்டு எங்களுடைய தேவைக்காக நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோ. அப்போ ஒரு சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இதை நாங்கள் நிப்பாட்டியாச்சு, ஸ்டாப் பண்ணி. நீங்கள் குருவானவர் ஆகணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சபை இருக்குது. இது நாங்கள் மான்போர்ட் சகோதர சபை. நீங்கள் இப்போ குருவானர் ஆகணும்னு சொன்னால் இந்த சபையை விட்டு விலகி அதுக்கான சபை ஒன்று இருக்குது. மான்போர்ட் ஃபாதர்ஸ்ன்னு இருக்காங்க. அதில் போய் குருவானர் ஆகலாம். இல்லை மற்ற துறவற சபையிலையோ இல்லை மறைமாவட்ட குருக்களாகவோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே இருந்து கொண்டு குருவானவராக தொடரும் அப்படிங்கிறது கடினம். ஏன்னா எங்களுடைய ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இது மாதிரி எங்களுக்கு அவ்வளோ அடையாளம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு அந்த அடையாளம் கொஞ்சம் அரிது ஆகுது. அவன் ஃபாதர்ஸும் இருந்து கொண்டு பிரதர்ஸில் இருந்து கொண்டு அதில் கொஞ்சம் சிக்கல். அதுக்காக நடந்த ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் முடிவெடுத்து ஓகே, இனிமேல் ஃபாதர்ஸாக விரும்புகிறவங்களாம் நீங்கள் போய்க்கலாம். இப்போ மற்ற சபையில் போய் சேர்ந்து நம்ம ஃபாதர்ஸாக ஆகிக்கலாம். ஒன்றா இருந்து கொண்டு ஃபாதர்ஸாகவும் பிரதர்ஸாகவும் இருக்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதனால தான் காங்கிரிகேஷன்லேயே இருந்தால் கூட பிரதர் ப்ரீஸ்ட்னு தான் சொல்லுவோம். பிரதர் தான் சொல்லுவோம். ஆமாம், பிரதர் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பிரதர் அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். தே ஆர் நாட் கால்ட் அஸ் ஃபாதர்ஸ். தே ஆர் மென்ட் ஒன்லி ஃபார் அஸ். மேபி எமர்ஜென்சிக்கு பேரிஷ்லாம் போவாங்க, பூசையெல்லாம் திருப்பலியெல்லாம் நிறைவேற்றுவாங்க. பட்டு முக்கியமாக எங்களுடைய சேவைக்காக, எங்களுடைய தேவைக்கும் சேவைக்காக தான் அவங்க இருக்கணும். தற்காலத்திலே உண்மையிலேயே இந்த அழைத்தல் மிகவும் குறைந்து கொண்டு போகின்றது. இந்த அழைத்தல் குறைந்து கொண்டு போகின்ற இந்த காலத்திலே உங்களுடைய துறவற சபைக்கான அழைத்தல் எப்படி இருக்கின்றது? எங்களை பொறுத்தளவு இப்போ இன்ன வரைக்கும் துறவற அழைப்பு குறையில்லை, நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா போதுமான அளவு மக்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. நாங்கள் செய்கிற சேவை அவங்களுக்கு போதுமான அளவு ரீச் ஆகிருக்குது. அதனால் எங்களுக்கு இப்போதைக்கு அந்த குறைபாடெல்லாம் கிடையாது. நல்லா நாங்கள் ஸ்டேபிளாக போயிட்டுருக்குறோம். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா துறவற சபையிலும் இந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்குது. அதாவது அழைத்தல் என்பதும் முக்கிய குறைவு. ஒரு சில சபையில் அழைத்தல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எங்களுடைய சபையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ அவங்களுடைய ஆவரேஜ் வயசுன்னு சொல்ல போனால் 70-75. அதுதான் இதெல்லாம் சின்ன வயசுன்னு சொன்னால். அதனால் முழுக்க ஐரோப்பிய நாடுகளில் தேவாலயத்தல் என்பது வரவே இல்லை. ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் இன்னும் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய அந்த நாங்கள் செய்து வருகின்ற கல்விப்பணி இன்னும் பொருத்தமாக இருக்கிறதுனால அதோடைய இது கவர்பட்டு இன்னும் எங்களுடைய சபைக்கு இன்னும் அழைத்தல் இருந்து தான் இருக்குது. இன்னும் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகம் இன்னும் கூடுதலாக இன்னும் ஆப்பிரிக்காவில் இப்போ தான் பிக்கப் ஆகி வந்துட்டுருக்கு, கூடுதலாக இருக்குது. உங்களுடைய நிறுவனங்களை நீங்கள் நடத்துவதற்கு எந்த விதமான அரசாங்க உதவியும் உங்களுக்கு கிடைப்பதில்லை என்று சொன்னீர்கள். அவ்வாறு இருக்க எப்படி இந்த நிறுவனங்களை நடத்துவதற்கான நிதியினை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள்? நாங்கள் நடத்துகின்ற ஒரு சில பாடசாலைகளிலிருந்து வருகின்ற ஒரு சிறு வருமானத்தை வைத்து நிர்வகித்து வருகின்றோம். எங்களுக்கு 2 வகையான பாடசாலைகள் எங்களுக்கு இந்தியாவில் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஊதியம் கொடுக்கக்கூடிய பாடசாலைகளும் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் ப்ரைவேட்டாக ஆரம்பித்து நாங்களாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணி கட்டணங்கள் வசூலி இங்கே மாதிரி கட்டணங்கள் வசூலித்து அதுக்கு நாங்கள் ஊதியமாக டீச்சர்ஸ்க்கு சேலரி பே பண்ணி மீதி இருக்கிற காசு நாங்கள் எடுத்து மற்ற இதுக்கு செலவினங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது வெளிநாட்டில் இருந்தோ இல்லை மற்ற இதுலேருந்தோ எங்களுக்கு பெருசாக நாங்கள் எதுவும் எடுக்கிறதில்ல.
நாங்கள் நடத்துகின்ற அந்த பாடசாலைகளில் இருந்து வருகின்ற அந்த சிறு வருமானத்தை வச்சு நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். இந்த கல்வி பணியிலே நீண்ட காலம் பணியாற்றிய உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத அனுபவம் இருக்கும். அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்தளவு ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் க்ரியேட்டிவாக செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி சொல்ல போனாக்கா இப்போ தெர் இஸ் அ நேச்சுரல் டெவஸ்டேஷன், அதாவது டிக்ளைன். இப்போ நேச்சர் டிஸ்ட்ராய் ஆகிட்டுருக்குது இல்லைங்களா, எல்லாம் போயிட்டுருக்குது. அதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தேன். அந்த ஸ்டெப் வந்து பர்த்டே அன்னைக்கு பசங்களுக்கு மரங்கன்களை கொடுத்து அவங்கள போய் நட்டு வளர்க்க வைக்கிறது. அப்படி ஏறக்குறைய ஒரு 1 lakh மேலே கொடுத்துருக்குறேன். எல்லா ஸ்கூலுக்கும் போன பிறகு அவங்க பர்த்டேக்கும் மாத்திரம் இல்லை, என்னுடைய பர்த்டேவுக்கும் நான் சேர்த்து கொடுத்துருக்குறேன். அதனால் ஒரு அவேர்னஸ், ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்திருக்கிறோம். அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதனால் மற்றவங்களும் இப்போ இமிட்டேட் பண்ணுறாங்க, மேரேஜுக்கெலாம் கொடுக்குற மாதிரி அது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் எனக்கு ஸ்டேட் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் எஜுகேஷன் மாத்திரம் கொடுக்காத மற்றவங்களை பற்றியும் நினச்சி பார்க்குறாருல, கண்ட்ரி பற்றியும் நினச்சி பார்க்குறாருல அப்படின்ட்டு நினச்சி தான் எனக்கு ஸ்டேட் அவார்டு, நேஷ்னல் அவார்டு பிரசிடென்ட்லேருந்து கிடச்சிது. ஆக்சுவலாக நான் தான் முதல்ல ஆயருங்க வந்து பார்த்தேன். நம்ம சபை வரத்துக்கு காரணமாக இருந்தது, நான் வந்து ஃபாதர் கான்ஸ்டன்டைன் மூலமாக வந்து மொத பார்த்து, அப்புறம் அவர் இன்வைட் பண்ணோம் எங்கள் ஸ்கூலுக்கு. அங்கே வந்து பார்த்து எங்கள் செய்கிற சேவையெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி சபை தான் எங்கள் நாட்டுக்கு தேவை, எங்கள் டயசிஸ்க்கு தேவை அப்படின்ட்டு அவர் எங்களை அழைச்சார். அதனால் இப்போ எங்கள் பிரதேசெலாம் ரொம்ப அருமையாக செய்துட்ருக்குறாங்க. இது ஸ்கூலு கட்டின பிறகு இதான் மொதல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் இங்கே வந்து இவங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா செய்துட்ருக்காங்க, பிரதர்ஸும் சரி சிஸ்டர்ஸும் சரி, மற்றவங்களும் அவ்வளோ ஈகராக செய்துட்ருக்குறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நானும் ஆயருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி யார் கனெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எமது ஆயர் அவர்கள் உண்மையிலேயே கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அந்த வகையிலே அவர் உங்களை அழைத்து எமது நாட்டிலே பணியாற்றுவதற்கு அனுமதி தந்திருக்கின்றார். இறுதியாக நீங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த கருத்துக்களம் ஊடாக மறையாலை டிவிக்கு, தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்கள் சார்பாக, சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஆயர் தந்தை அவர்களுக்கு இன்றளவும் எங்களை இங்கு கொண்டு வந்து ஆதரித்து எங்களுக்கு அளித்து வருகின்ற அன்பு, அந்த கரிசனை, பராமரிப்பு, ஒத்துழைப்பு அனைத்துக்கும் ஆயர் தந்தை அவர்களுக்கு முதற்க எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அளவுக்கு எங்களுடைய கல்வி நிறுவனம் இன்றைக்கி வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் ஆயர் தந்தை அவர்கள் தான் முதல் காரணம். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சிக்கு வருகை தந்து தங்களுடைய கல்வி பணிகளை பற்றியும் தாங்கள் ஆற்றுகின்ற பல்வேறு பணிகளை பற்றியும் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அருட்சகோதரன் மரிய பிரகாசம் அவர்கள், அருட்சகோதரன் சூசராஜ் அவர்கள் இருவரும் கல்வி புலத்திலே சாதனை படைக்கின்ற இருவராக இருக்கின்றார்கள். எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து இந்த கருத்துக்களம் நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டமைக்காக அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி.